ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் டு யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் அளவில் அவல் சேர்த்திருக்கேன். வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சிகப்பு அவல் இருந்தாலும் சரி, அது கூட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக சிம்மில் வச்சு இதை ஃப்ரை பண்ணணும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனோனையும் எடுத்துடலாம். லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனால் போதும். சீக்கிரமாக இது சூடேறிடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்ல போட்டுடலாம். வேற ஒரு பிளேட்ல மாத்திட்டு அடுத்ததா அதே கப்ல 1 கப் அளவுல வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான், வறுத்து சுத்தம் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இருந்தாலும் லைட்டா சூடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் எடுத்திருக்கேன். இதை லைட்டா சூடு பண்ணிட்டு இதையும் வேற ஒரு பிளேட்ல மாத்திடலாம். இப்போ இந்த அளவுக்கு லைட்டா இதை சூடு பண்ணி எடுத்தாச்சு. இதையும் ஒரு வேற பிளேட்ல மாத்திடலாம். அவலும் வேர்க்கடலையும் இருக்கட்டும். சூடானதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணணும். அதுக்கிடையில 1 கப் அளவுல வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் அளவுல தண்ணி எடுத்து வெல்லத்தை எல்லாம் நல்லா கரைச்சு கொதிக்க வச்சிடலாம். இதுக்கு பாகுபதம் முக்கியம் கிடையாது. நல்லா கொதி வந்துருச்சுன்னா போதும். நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வேற ஒரு பாத்திரத்தில் இதை வடிகட்டி எடுத்து வச்சிடறேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் இது. நம்ம இதில் சேர்த்திருக்கிற எல்லா பொருட்களுமே ரொம்ப ஹெல்த்தியானது தான். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு அதோட டெய்லியும் காலையில் ஈவினிங் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இப்போது நாம் வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலையோட ஒரு 4 ஏலக்காய் சேர்த்திருக்கேன். ஏலக்காய் சேர்த்திட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை ஒரு கொரகொரப்பான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மைய அரைக்கக்கூடாது, கொரகொரப்பான பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். அடுத்ததாக வறுத்து வச்சிருக்கிற அவளையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துடுறேன். இதுவுமே கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தால் போதும். ரொம்ப கொரகொரப்பு இல்லாமல் ஓரளவுக்கு கையில் இப்படி எடுத்து பார்க்கும்போது நரநரன்னு இருந்தால் போதும். இப்போது இதை ரெண்டையுமே அரைச்சி வச்சாச்சு. அடுத்ததாக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவில் நெய் சேர்த்திருக்கேன். நெய் மெல்ட் ஆனதும் முந்திரி பாதாம் 1 கைப்பிடி அளவில் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்திக்கிறேன். நல்லா இது லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவி வச்சிருக்கிற தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுத்து ரெடியானதும் நாம் ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற இந்த வெள்ளை தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது தேங்காய் இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெள்ளை தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இந்த மாதிரி தேங்காயெல்லாம் நல்லா கலந்துக்கிற மாதிரி கலந்து விட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சிருக்கிற வேர்க்கடலை பவுடரை இதில் சேர்த்து கலந்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு லைட்டாக கொதி வந்தால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் வறுத்து பவுடர் பண்ணி வச்ச வேர்க்கடலை பவுடரை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுத்ததான் அவல் பொடி லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக சேர்த்திக்கங்க.
அவல் பொடி சேர்த்தும் போது ரொம்ப கெட்டியான பக்குவத்துக்கு மாறும். அதனால் இது இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க. அந்த இலைகள் பக்குவமெல்லாம் போய் நல்ல ஒரு கெட்டியான பக்குவத்துக்கு வரும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா நாம் பச்சைப்பயிறு வேக வச்சு சேர்த்திக்கலாம். இல்லை அப்படின்னா உடைச்ச பாசி பருப்பு இருக்கு இல்லையா, அது நல்ல கெட்டியான பக்குவத்தில் வேக வச்சு இதோட கலந்து சேர்த்திக்கலாம். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றி நல்லா இப்படி கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம சத்தான பொருட்கள் எல்லாம் சேர்த்து ஒரு ஸ்வீட் ரெசிபியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் டைமுக்கு கொடுத்து விடலாம். இல்லைன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு இது கொடுத்து விடுறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இது இந்த அளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பவுலில் போட்டு அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் ஓகே. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் இருந்தால் எடுத்துக்கோங்க. எடுத்து இதில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் போட்டோம் அப்படின்னா இது ஒரு ஷேப்புக்கு வந்துடும். ஷேப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு குழிக்கரண்டியால் கூட நீங்கள் அப்படியே அழகாக எடுத்தீங்க அப்படின்னா கூட ரவுண்ட் ஷேப்பில் வரும். உங்களுக்கு எந்த மாதிரி பக்குவத்துக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நான் எடுத்த அளவுகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 7 பீஸ் அளவில் வந்துச்சு. இன்னும் உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும் அப்படின்னாலும் இன்னும் ஒரு பவுல் அதிகமாக சேர்த்து செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.